இந்த சபைகளுக்கான 7 சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதிய கடிதத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3வது கடிதம். முதல்ல எபேசு பட்டணத்துக்கு எழுதின கடிதத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்மெர்னா பார்த்தோம். இந்த நாளில் இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெர்கமு பட்டணம் அப்படிங்கிற பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு இயேசு கிறிஸ்து எழுதின கடிதத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12 17 வரை உள்ள வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12 17 வரை. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. ஆமென். இந்த பெர்கமு பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நம்ம மாடர்ன் டே டர்க்கியில் இந்த பட்டணம் இருக்கு. பெர்கமா அப்படிங்கிற பேரில் இன்னும் இடிந்து போன கட்டடங்கள் அதெல்லாம் இருக்கு. நம்ம முதல்ல பார்த்தது எபேசு பட்டணம். எபேசு பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். அதுலேருந்து ஒரு 35-40 மைல் மேலே வந்தால் ஸ்மெர்னா. அந்த பட்டணத்துக்கு பேர் இந்த நாளில் இஸ்மீர் என்று பார்த்தோம். அதுவும் இன்னொரு துறைமுக பட்டணம். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு 55-60 மைல், எபேசிலிருந்து ஏறக்குறைய ஒரு 100 மைல் தூரத்தில் உள்ள இந்த பட்டணம் தான் பெர்கமு பட்டணம். இந்த பட்டணம் துறைமுக பட்டணம் இல்லை. இது அந்த ஏகான் சி என்று சொல்லக்கூடிய அந்த கடல்ல இருந்து ஏறக்குறைய ஒரு 15 மைல் உள்ளுக்குள்ள உள்ள ஒரு பட்டணம். சரியா? இது மேலே வடக்கு இப்படி, அதாவது எபேசு, ஸ்மெர்னா, பெர்கமு இப்படி இருக்கக்கூடியது. நீங்கள் நம்ம முதலாவது பாடத்தில் கொடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மேலே இப்படி இருந்து மேலே போகிறோம், அதுக்கப்புறம் இப்படி கீழே வருவோம். சரியா? இந்த பட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டணத்தை குறித்து சொல்லும்போது ரோமாபுரியினுடைய ஒரு பெரிய எழுத்தாளர் பில்னின்னு சொல்றவர் என்ன எழுதுறாருன்னா, த மோஸ்ட் டிஸ்டிங்யூஸ்ட் சிட்டி இன் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதாவது ரொம்ப ஒரு அற்புதமான சிட்டி என்று சொல்லக்கூடியதாக. இந்த ஏசியா மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய தலைநகரா இந்த பட்டணம் இருக்குது. 133 கிறிஸ்துவுக்கு முன் 133 பிசியிலே இது ரோமர்கள்ட்ட இருந்து ஒரு தனிப்பட்ட விடுதலை பெற்ற ஒரு டெரிட்டரி மாதிரி இந்த பட்டணம் வந்துருச்சு. அதனால இந்த கடிதம் எழுதும் போதே கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷமா இது ஒரு சுதந்திரமான, அது மாத்திரமல்ல இந்த ஏசியா மைனருக்கே இதுதான் தலைநகரம். அப்போ இந்த பட்டணம் என்னன்னா பெரிய ஒரு மெஜஸ்டிக் சிட்டி. ரெண்டாவது, இந்த பட்டணம் எப்படின்னா ஒரு கூம்பு மாதிரி, கானிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த கூம்பு மாதிரி ஒரு ஷேப்ல உள்ள மலையின் மேல உள்ள ஒரு பட்டணம். ஏறக்குறைய ஒரு 1000 அடி உயரத்தில் உள்ள பட்டணம். நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே, அதாவது ஒரு 1000 அடி மேலே இப்படி ஒரு கூம்பு மாதிரி அப்படி இருக்கிறது, அதுக்கு மேலே உள்ள பட்டணம். இதை குறித்து 19வது நூற்றாண்டினுடைய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் சர் வில்லியம் ராம்சே என்று சொல்லக்கூடிய நம்ம பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எழுதியிருக்கு பாருங்க, ஆர்கியாலஜிஸ்ட் எழுதியிருக்காரு, பியாண்ட் ஆல் தி அதர் சைட்ஸ் இன் ஏஷியா மைனர்
ஏசியா மைனர் உள்ள எல்லா சைட்டையும் கம்பேர் பண்ணும்போது இட் கிவ்ஸ் த டிராவலர் த இம்ப்ரெஷன் ஆஃப் அ ராயல் சிட்டி, த ஹோம் ஆஃப் அத்தாரிட்டி. ஒரு ராஜாவினுடைய பட்டணம் மாதிரியும் ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு பட்டணமாகவும் இருக்கிறது. த ராக்கி ஹில் ஆன் விச் இட் ஸ்டாண்ட்ஸ் இஸ் so huge. It dominates the broad plain of Caicus River Valley so proudly and so boldly. காக்கியஸ் நதியினுடைய ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இது மிகவும் அழகாகவும் ரொம்ப தைரியமாகவும் இருக்கக்கூடியதா, ஒரு மிரட்டலாக இருக்கக்கூடிய அவ்வளவு அழகு வாய்ந்ததா உள்ளதுதான் இந்த பட்டணம். இந்த பட்டணத்தில் இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, அலெக்சாண்ட்ரியா என்று சொல்லக்கூடிய பட்டணத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான உள்ள ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது இந்த பெர்கமு பட்டணத்தில் தான். அந்த நாட்களில் ஏறக்குறைய 2 லட்சம் புஸ்தக சுருள்கள் மேலே உண்டானது அங்கே இருந்ததுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. எபேஸில் ஒரு லைப்ரரி இருந்தது, ஆனால் முதலாவது பிரதானமான லைப்ரரினா அலெக்சாண்ட்ரியா பட்டணம், அதற்கு பின்பாக இங்கே தான் இருக்கக்கூடியதா. அது மாத்திரமல்ல, இந்த பெர்கமு மக்கள் தான் முதலாக இந்த பார்ச்மெண்ட்டு இல்லை பாப்பிரஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பார்ச்மெண்ட்டுங்கிறதே இந்த பெர்கமு அப்படிங்கிறதுல உள்ள அந்த ஓரியன்ட் லாங்குவேஜ்ல இருந்து வந்தது, அப்படிதான் வந்ததுன்னு சொல்லக்கூடியதா இன்னைக்கும் சொல்லக்கூடியதா சொல்றாங்க. இந்த லைப்ரரிக்கு தான் மார்க் ஆண்டனி அவரோட கிளியோபத்ரா கூட அங்கே அனுப்பிச்சதா நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாக உள்ள ஒரு படம் தான் அதுக்கு அடுத்து உள்ள படம், அதாவது ஒரு தலை இல்லாத ராயனுடைய படம் என்று சொல்லக்கூடியதாக அங்கே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஏன்னா இவங்க தான் ரொம்ப ஒரு அருமையான நிறையா இந்த பாப்பிரஸ்ஸு, பார்ச்மெண்ட்டு, அப்புறம் வேலியம் இல்லை, அப்புறம் தோல், அனிமல் மிருகத்தினுடைய தோலில் எழுதுறது, புத்தகச்சுருள் மாதிரி உள்ளதில் எழுதுறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சது இங்கே உள்ளவங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இதில் அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய மருத்துவ டாக்டர் கேலன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் 210 130 வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின்பாக இருந்ததில் உள்ளவர், அவரும் இந்த பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தவர். இந்த பட்டணம் அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் இன்னொன்று என்னன்னா, 3 விதமான பெரிய ஆலயங்களை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஜூவஸ் என்று சொல்லக்கூடிய கடவுள், அதாவது நீங்க எபேசு பட்டணத்துல பார்ப்பீங்க, ஜூவஸ் மேலிருந்து வானத்திலிருந்து கீழே வந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த கடவுளுக்கு ஒரு பெரிய பலிபீடம் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இங்க ஒரு அநேக தெய்வங்களுக்கு ஆராதனை நடத்தக்கூடியதா, அநேக அந்நிய தெய்வங்கள் மற்றும் இதுக்கு ஆராதனை நடத்தக்கூடியதா நிறைய இருக்கிறத பார்க்க முடிகிறது. இதுல ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு இங்க இருந்த பெரிய கோயில் யாருக்கு இருந்துச்சுன்னா, அத்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதைக்கு, அப்புறம் அஸ்கப்பலிஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கடவுளுக்கு, டைனசிஸ்க்கு, ஜூஎஸ் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு, அப்புறம் ராயனுக்கு ஒரு பெரிய ஒரு இது. இந்த ராயனு அகஸ்தஸ் ராயன், த எம்பரர் அகஸ்தஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த பட்டணத்தில் பயங்கரமான மரியாதை. அவர் சார்பாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் 29 கிறிஸ்துவுக்கு முன் 29வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான கட்டடம். நீங்க அதுல இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த படம் பாருங்க. அந்த படம் இப்போ நிக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் நிக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, அதாவது அகஸ்து ராயனுக்கு கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இன்னைக்கு நிக்குதுன்னா அவ்வளவு பெரிய, அவ்வளவு பிரம்மாண்டமா, அவ்வளவு ஒரு இதா கட்டப்பட்டதான் ஒரு கட்டடம். அப்ப இந்த பட்டணம்னு பாத்தீங்கன்னா என்ன, மலை மேல உள்ள பட்டணம், 1000 அடிக்கு மேல உள்ளது. கீழே நதி ஓடக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, நல்ல ஒரு அழகான இடம். அது மாத்திரமல்ல, அநேக தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யக்கூடியது. அது மாத்திரமல்ல, இது ராயனுக்குன்னு ஒரு சிறப்பான பட்டணம், தனித்துவம் பட்ட பட்டணம். அது மாத்திரமல்ல, இது தலைநகரம் மாதிரி. இப்ப நீங்க எப்படி ஒரு கேபிட்டல் சிட்டி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு தலைநகரம். அதனால இது கொஞ்சம் அதிகாரம் பெற்றது, ஒரு சுதந்திரமான ஒரு பட்டணம் வேற. அதனால இங்க எல்லா விதமான கலாச்சாரமும், எல்லா விதமான வழிபாடும், எல்லா விதமான காரியமும் இங்க இருக்கக்கூடிய இந்த பட்டணம்.
சரியா? சரி, இந்த பட்டணத்தில் சபை எப்படி வந்துச்சு? முதலாவது, அதாவது டைரக்டா எந்த ரெக்கார்டு இல்லை. 2 காரியம் பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணமா 2வது முறை போகும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதில் 7, 8வது வசனத்தில் பார்க்கும்போது, மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக வெட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். இதுல என்ன சொல்றாரு? மீசியா போயிட்டு மீசியால இருந்து துரோவாவுக்கு வந்தாங்க. மீசியா பாத்தீங்கன்னா இந்த பெர்கமு பட்டணத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கம், ரொம்ப வெரி க்ளோஸ். நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பக்கமான பட்டணம். ஒருவேளை மீசியால இருந்து ஆளுங்க அங்க கேட்டிருக்கலாம், இல்ல பவுல் அங்க போயிருக்கலாமோ தெரியல. ஆனா பவுல் போனதா ரெக்கார்டு இல்லை. அதனால மீசியால இருந்து மக்கள் கேட்டு அதுக்கப்புறம் போய் சபை ஆரம்பிச்சிருக்கலாம். 2வது என்ன வாய்ப்புனா, இங்க இருந்து 50 மைல் தூரத்துல தான், 50-60 மைல் தூரத்துல தான் எது ஸ்மரணா பட்டணம், 100 மைல்ல தான் எபேசு. அப்ப இந்த எபேசு பட்டணத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, பவுல் 2 வருஷம் முதல்ல இருந்தார், அப்புறம் 1 வருஷம், 3 வருஷம் பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்தார். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 19வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவா பார்த்தோம். 19வது அதிகாரம் அப்போஸ்தலர் 19:10வது வசனம் என்ன சொல்லுது? 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகி எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்ப நிச்சயமா நிறைய பேரு இந்த பெர்கமு பட்டணம், ஏன்னா அதான தலைநகரம், அங்கிருந்து என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டு போய் இதன் மூலமாய் அங்க சபை ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த சபை எப்படி இருந்திருக்கும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பக்கம் ராயன், இந்த பக்கம் ஜூவஸ் கடவுள், இந்த பக்கம் அஸ்கபலிஸ், இதுக்கப்புறம் நிறைய அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடியது, நிறைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், இதெல்லாம் இருக்கும்போது அங்க அதெல்லாம் விட்டு நாங்கள் கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா ஒருத்தங்க வாழணும்னா அது மிகவும் கடினமான காரியம். ஆனா இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை மற்றும் அந்நிய தெய்வங்களை வணங்குவது மற்றும் பலதரப்பட்ட காரியங்கள அவங்கள அங்கிருந்து பிரித்தெடுத்து அவர்களை கொண்டு மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஐக்கியப்பட்டு அவர்கள் தனித்து வாழ வேண்டிய ஒரு காரியத்தில் கொண்டு வச்சாங்க. அப்படி வந்தவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அங்கு என்ன வந்துருச்சு? உலகம் சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. உலகம் சபைக்குள்ள வந்த உடனே இவர்கள் காம்ப்ரமைஸ்குள்ள போனாங்க. அதனாலதான் பேதுரு முன்னாடியே சொல்றாரு தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 4:17, முதல்ல தேவனுடைய வீட்டில தான் நியாய தீர்ப்பு தொடங்கும். அது இங்க நடைபெற்றதை பார்க்க முடிகிறது. 1 பேதுரு 4:17 பாருங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, முதல்ல இங்க தேவனுடைய வீட்டில் தொடங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காரியம். சரி, இதுதான் பெர்கமு பட்டணம், பெர்கமு சபையை குறிச்ச ஒரு பேக்ரவுண்டு. இப்ப கடிதத்துக்குள்ள போவோம். முதலாவது, கடிதத்தை எழுதின இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது என்ன எழுதுறாரு? 12வது வசனத்துல, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. கையில கத்தி வச்சிருக்கிறவர் சொல்றது, கையில பட்டயம் பெரிய அருவா வச்சு நிக்கிறது சொல்றது. அப்படின்னா இது ஒரு நல்ல கடிதமா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே அடி வெட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னா, முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்ப இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக, அதே சமயத்துல ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு, தன்னை குறித்து சொல்லும்போது நீங்க எழுதும்போது அன்பான, நம்ம ஆரம்பிக்கும்போது எப்படி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இல்ல சகோதர சகோதரிகளே, இப்படி ஏதாவது சொல்றோம். பட்டயம் வைத்திருப்பவர்களே அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த மாதிரி வருது. ஏன்னா இந்த பட்டயம் சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது.
இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். அப்ப என்னன்னா, ஆண்டவர் கோபமா, அதாவது நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய், அவர் கொலை செய்கிறவராய், அவர் அங்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறவராய் காட்டக்கூடிய ஒரு பயங்கரமான தொடக்கமே ஒரு அதிரடியான தொடக்கமா இருக்கு, பயங்கரமான ஒரு தொடக்கமா இருக்கு, பயமுறுத்தக்கூடிய ஒரு தொடக்கமா இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு நல்லபடியா பாசிட்டிவா தொடங்குற மாதிரி இல்லை, ஆனா அவர்களை பயமுறுத்தக்கூடியதா, அவங்கள உண்மையிலே டெரிஃபை ஆகக்கூடிய காரியமா இருக்கிறத பார்க்கிறோம். இதுல என்னன்னா, பெருகமு என்னாச்சுன்னா, உலகத்தின் மூலமாய் அவர்கள் மாற்றப்பட்டு அவங்க என்ன ஆயிட்டாங்க, ஆண்டவருக்குன்னு வந்தவங்க மறுபடியும் உலகத்தை உள்ள விட்டுட்டாங்க. அதனால அவங்க என்ன ஆயிடுச்சு, உலக கலாச்சார சபைக்குள்ள வரும்போது சபை சீர்குலைந்து போவதை பார்க்க முடியுது. அப்ப என்னன்னா, உலகம் சபைக்குள்ள வந்தா எப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, அவர்களுக்கு சொன்ன பாராட்டு என்ன? 13வது வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். சாத்தான் குடியிருந்த ஒரு பட்டணம். எப்படி பாருங்க, அதாவது சாத்தான் ஒரு பட்டணத்தை தெரிந்தெடுத்து குடியிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதா இங்க பார்க்கிறோம். நம்ம ஸ்மரணா சபையில் என்ன பார்த்தோம், யூதர்கள் சாத்தானுக்கு விலை போய் அவர்கள் சபையை துன்புறுத்தக்கூடியதை பார்த்தோம். ஆனா இங்க சாத்தானுக்கே ஒரு சிங்காசனம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சாத்தான் எப்பவுமே சபைக்கு எதிராக எப்படி கொண்டு வருவான், முதல்ல மாயக்காரர்கள், ஒரு நடிகர்களை கொண்டு சபையை ஏமாத்த பார்ப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், கள்ள போதகர்களை கொண்டு கள்ள போதனை கொண்டு வர பார்ப்பான். அப்புறம் என்ன பண்ண பார்ப்பான், ஏதாவது அவங்கள சுண்டி இழுக்கக்கூடிய, அவங்கள அகப்படக்கூடிய, கண்ணி வைக்கக்கூடிய காரியத்தை பார்ப்பான். முடியாத பட்சத்தில் தான் சபையை தாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை பார்க்கும். இங்க சாத்தானுடைய ஆளுகை கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது விசேஷமா 3 காரியத்தை நான் சொல்லியே ஆகணும். ஒன்று என்னன்னா, ஜூயஸ் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு உள்ள ஒரு பெரிய ஆலயம். என்னன்னா, இந்த ஜூயஸ் கடவுளை அவங்க ரொம்ப, அதாவது ரொம்ப கனப்படுத்தி அந்த ஊர்ல உள்ளவங்க அதை ஆராதிச்சாங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாத்தான் ஆண்டவரை காட்டிலும் உயரமான இடத்துல தான் இருப்பான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க எல்லா வேறு விதமான அந்நிய தெய்வங்கள் பூரா பாருங்களேன் மலை மேல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த சாத்தானுக்கு என்னன்னா, நான் உயரமான இடத்துல இருக்கணும், நான் ஆண்டவரை போல இருக்கணும்னு சொல்லி இருக்க எல்லா மலை மேலையும் கோயில் வைக்கிற காரணம் இதுதான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா எப்பவுமே சாத்தான் அதான் செய்வான். இங்கேயும் அதே மாதிரி ஆசியா மைனர்லே உயரமான இடம் பெர்கமு. அந்த பெர்கமு 1000 அடிக்கு மேல உள்ளது. அதுல ஒரு ஆலயம் கட்டுறான். அந்த ஆலயம் ஜூயஸ் கடவுளுக்குன்னு, வேற யாரும் கிடையாது, சாத்தான் தான். இது எவ்வளவு பிரமாண்டமான ஆலயம்னா, நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு யூ ஷேப்ல இருக்கக்கூடியது, ஹார்ஷூன்னு சொல்ற மாதிரி ஒரு யூ ஷேப்ல இருக்கும். இது எவ்வளவுதுன்னா 120 அடிக்கு 112 அடி ஒரு சைடு. இது எவ்வளவு மொத்தமா பாத்தீங்கன்னா 446 அடி சுத்தி, இப்படி ஒரு மொத்தம் சுத்தி வருது 446 அடி, 120 அடிக்கு 112 அடி அகலத்துல. இதுல நடுவுல அவருக்கு ஒரு பலிபீடம் அவரை வைக்கக்கூடியதா, அது 18 அடி உயரம். இப்ப என்னைய மாதிரி 3 மடங்கு உயரம். அவ்வளோ பெரிய சிலை வச்சு இந்த ஜூயஸ் கடவுளை அவங்க வணங்கினாங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி பெர்லின்ல ஒரு மியூசியத்துல இதை கட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் பெர்கமு சபையில எப்படி இருந்துச்சோ
அதே மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த போட்டோ தான் பக்கத்தில் இருக்கு. இது வந்து பெர்லின்ல இருக்கு. இந்த மியூசியம் இருக்கு. இந்த மியூசியத்தில் அப்படியே கட்டியிருக்காங்க. எல்லா பில்லர் முதற்கொண்டு எல்லாமே அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அங்கே கட்டியிருக்காங்க. இது பாருங்க, இது என்னன்னா, இது முழுவதும் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலைப்பாடுகள் எல்லாம், அந்த கார்விங் கோவிங் இதெல்லாம் பண்ணி, அது மாத்திரமல்ல சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லா கடவுளும் சண்டை போடுற மாதிரி, அது மாத்திரமல்ல கடவுள்கள் வேற வேற காரியங்கள் செய்யற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இங்க தான் சாத்தான் இந்த ஆலயத்தில் குடியிருக்கக்கூடியதா. ரெண்டாவது இன்னொரு காரியம் என்னன்னா, அஸ்கலிப்பஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆலயம். இந்த அஸ்கலிப்பஸ் ஆலயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அஸ்கலிப்பஸ் ஒரு கடவுள் யாருன்னா, அவரு உங்களை குணமாக்குற கடவுள். எப்படி குணமாக்குற கடவுள். எவ்வளவு பெரிய ஆலயம் பாருங்க. இடிஞ்சு போய் இப்ப இருக்கிறது இந்த நம்ம 2020 இன்னும் இவ்வளவு மிச்சம் இருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆலயம் பாருங்க. அவ்வளவு பெரிய ஆலயம். இந்த கோயில்ல என்ன பெரிய காரியம் என்னன்னா, இந்த கோயிலினுடைய கடவுள் வந்து அஸ்கலிப்பஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்து இந்த கடவுள் என்ன செய்வார்னா, யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அங்க போய் அந்த ஆலயத்துல அந்த கோயில்ல போய் கீழே படுக்கணும். தரையில எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க படுக்கணும். அந்த கோயிலுக்குள்ள பூரா பாம்பு இருக்கும். எப்படி பாம்பு. நீங்க எல்லாமே பாருங்க. சாத்தான் எப்பவுமே நம்ம ஆண்டவருடைய காரியத்தை காப்பி பண்றதுல மண்ணே, ஒரிஜினல் கிடையாது. பூராமே அவன் காப்பி தான். எப்படி வனாந்திரத்துல சர்ப்பம் கடிச்ச போது ஆண்டவர் வந்து ஒரு சர்ப்பத்தை கட்டி தூக்கி நிறுத்து, யாரெல்லாம் சர்ப்பத்தினால கடிக்கப்படுறாங்களோ அவங்களாம் அந்த சர்ப்பத்தை பார்க்கும்போது அவர்கள் குணமடைவாங்கன்னு சொன்னதுனால, இந்த அஸ்கலிப்பஸனுடைய காரியம் என்னன்னா, பாம்பு தான் அவருடையது. இந்த பக்கத்துல அவருடைய படம் போட்டிருக்கு பாருங்க, சுத்தி பாம்பு அவரை சுத்தி வர்ற மாதிரி. அப்ப இது என்னன்னா, இந்த கோயில் பூரா நிறைய பாம்பு கிடக்கும். இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க போய் அந்த கோயில்ல படுத்துட்டீங்கன்னா, உங்க மேல பாம்பு ஏறி ஊறி அப்படி மேல கீழே ஏறி போச்சுன்னா உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்னு சொல்லி அங்க போய் அவ்வளவு பேர் படுத்து கிடப்பாங்க. எப்படியாவது குணமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பாம்பா சுத்துறது யாரு, சாத்தாங்கிறது ரொம்ப தெளிவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 என்ன பார்க்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. என்ன அது வந்து பாம்பு யாரு, இந்த சாத்தான் தான். அப்ப இது என்னன்னா, அந்த அஸ்கலிப்பஸ்ல வந்து என்னன்னா, அந்த ஊருக்கு போனீங்கன்னா ஒன்னு ஜூயஸ் கடவுளுடைய பெரிய ஒரு காரியம், பெரிய ஒரு கோயில், அவ்வளவு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு பலிபீடம், அங்க ஒரு பெரிய சிலை, அங்கதான் சாத்தான் குடியிருக்கிறான்னு சொல்லக்கூடியதா. ரெண்டாவது இன்னொரு பெரிய ஆலயம், ஒரு பிரமாண்டமான கோயில், அந்த பிரமாண்டமான கட்டடத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் படுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாகும். இதை நிறைய பேர் காப்பி பண்றாங்க. நீங்க இதை வச்சுட்டு வேற ஏதாவது ஊழியத்தை இதை வந்து தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணி என்னைய கூட குற்றம் சொல்லாதீங்க. நான் சொல்றேன், ஏன்னா இது வந்து பெர்கமு பட்டணத்துல இருந்ததை நான் சொல்றேன். என்ன அங்க ஒரு பெரிய ஒரு இதுல போய் அங்க போனா சுகமாயிரும், அதுவும் சாத்தானுடைய காரியம். மூன்றாவதாக இங்க அகஸ்து ராயனுக்கு கட்டப்பட்ட ஒரு பெரிய ஆலயம். அகஸ்து ராயனுக்கு கொடுத்த ஒரு மரியாதைன்னா இங்க மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா தலைநகரம் இல்லையா, ஆசியா மைனருடைய தலைநகரம். அதனால அகஸ்து ராயனுக்கு வந்து ஒரு பெரிய கட்டடம், ஒரு பெரிய பலிபீடம், ஒரு பெரிய கோயில். இந்த அகஸ்து ராயனுக்கிட்ட என்ன பண்ணணும்னா, எப்படி வந்து ஸ்மிர்னா சபையில வந்து ஸ்மிர்னா பட்டணத்துல போய் அங்கிருந்த ராயனுக்கு தீ கொளுத்தி கற்பம் கொளுத்தி நீங்க சொல்லணுமோ, அதே போல இந்த பட்டணத்துல உள்ளவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை போய் ராயனுக்கு நாங்கள் ராயன் தான் எங்களுடைய அரசன், ராயன் தான் எங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி இவங்களும் அங்க போய் தங்களை ஒப்பு கொடுத்து இவங்களும் வருஷத்துக்கு ஒரு முறை தங்களுடைய நம்பிக்கையை, தங்களுடைய உடன்படிக்கையை, தங்களுடைய அலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய விசுவாசத்தை அவங்க வருஷம் புதுப்பிக்கணும். அப்படி பண்ணலைன்னா அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள்.
இதுல என்னன்னா, அந்திபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை பத்தி சொல்றாரு ஆண்டவர். இந்த அந்திபாஸ் மாத்திரல கொஞ்சம் பேர் என்னன்னா, ஆண்டவருடைய நாமத்தை பிடித்து கொண்டவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ராயனுக்கு சொல்லலைன்னா ராயன் கொலை செய்வான். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அஸ்கலிபஸை கும்பிடுறாங்க, ஜூயஸ் கடவுளுக்கு போறாங்க, அந்த பண்டிகையில கலந்து கொள்றாங்க. அங்க கோயிலில் கொடுக்குற சாப்பாடு, அவங்க செய்யக்கூடிய நடக்கையில நீங்க போய் கலந்து கொள்ள முடியாது, அவங்களோட போய் நீங்க இருக்க முடியாது. ராயனுக்கு பயந்து வாழணும், மற்றும் இங்க உள்ளவங்களுக்கு வாழணும். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லக்கூடாது, இவன் இந்த வருஷம் ராயனுக்கு தீ கொளுத்தி அவன் சத்தியம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கென்று விசுவாசமா மறுதலியாமல் இருக்கக்கூடியது. எப்ப மறுதலிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அந்திபாஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் மரித்த காலத்துல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு. ஏன்னா அந்திபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் எப்ப கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு நீங்க சரித்திர ஏடுல பாத்தீங்கன்னா முழு டீட்டெயில் இல்லை. ஆனா என்ன ஒரு காரியம் இருக்குன்னா, ஒரு வெண்கலத்திலான ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சு அதுல எப்படி ஆடு மாடுகளை போட்டு அவங்க பலி செலுத்துவாங்களோ அதே போல இவரையும் உள்ள அள்ளி போட்டு பலி செலுத்தினத சரித்திர ஏடுகள் சொல்லுது. அந்திபாஸ் என்பவர், நான் இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிப்பேன், இயேசுவே என் ஆண்டவர் என்று சொல்லும் போது அவர் அங்கு கொலை செய்யப்படுவது. இது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒன்று நீரோவனுடைய காலமாகிய 64 70 இல்லைன்னா டொமிதியன் இருந்த காலமாகிய 81 96 நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப என்னன்னா, நீங்க நல்லா யோசிங்க, இந்த அந்திபா என்பவர் யாரு, எப்படி ஸ்மர்னா சபையில அதற்கு தலைவரா பிஷப்பா இருந்த பாலிகார்ப் 150வது வருஷம், அதாவது இயேசு கிறிஸ்து கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் 60 வருஷத்துக்கு கொலை செய்யப்பட்டாரு. இவரு இயேசு கிறிஸ்துவனுடைய கடிதம் வருவதற்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டார். ஒரு 30 15 வருஷம் ஏதோ ஒரு இதுல இந்த காலகட்டத்தில் இவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம், அவர் வைத்திருந்த அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர் கொலை செய்யப்பட்டார். இரத்த சாட்சியா மரித்து போனதை பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஒருத்தர் கொலை செய்யப்படும் போது மற்றவர்கள் நாங்க கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்று கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிக்கை செய்து வாழுகிற மக்களாக இருந்தார்கள். அதான் ஆண்டவர் சொல்றார். 2 விஷயம் எனக்கு இது ரொம்ப பிரதானமா தோன்றது என்னன்னா, ஒண்ணு ஆண்டவருக்கு அவர் நிமித்தமா நிக்கிறவங்க யாருன்னு தெரியும். ஹலோ, நல்லா கவனிங்க, அந்திப்பா பேரே தெரியுது ஆண்டவருக்கு. சவுலை சொல்லுமா சொன்னார்ல, சவுலே சவுலே ஏன் என்னை நிந்திக்கிறாய்ன்னு பேர் தெரியுதா? ஆண்டவருக்கு நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு உங்க பேரு நல்லா தெரியும். நீங்க ஊழியக்காரன் பேர் சொல்லி கூப்பிடலாம் கவலைப்படாதீங்க, ஆண்டவரே பேர் சொல்லி கூப்பிடுறாரு, அதனால ஒன்றும் கவலையே தேவையில்லை. அந்திப்பா பேரை சொல்றாரு, சரியா? 2வது பாருங்க, அந்திப்பா கொலை செய்யப்படும் போது சபையில் இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்னைய கூப்பிட்டு வச்சு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னைய கொலை செஞ்சிச்சுன்னா, என் கழுத்தை வெட்டுச்சுன்னா, நீங்க எத்தனை பேர் சபைக்கு வருவீங்க? இந்த சபைக்கு போங்கன்னே நாங்க சின்ன விஷயம் வந்தாலே சர்ச்சை விட்டு போயிடுவோம், எவ்வளவு பெரிய காரியத்துக்கு இருப்பேன்னு யோசிக்கிறீங்களா? தயவு சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா அந்திப்பா தான் அந்த சபையினுடைய தலைவர், அவரை கொலை செய்யறாங்க. ஆனாலும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கடிதம் வர்றதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 15 30 வருஷம், 15 வருஷமா சபை இருக்குங்க.
இன்னும் கொலை செய்தாலும் சரி, எங்க சபை தலைவரை கொலை செய்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வணங்குறவங்கள நீங்க கொலை பண்ணாலும் நாங்க எங்க விசுவாசத்தை விடமாட்டோம். நாங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம், நாங்க அப்படித்தான் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சபையில இருக்கக்கூடிய மக்கள். அதனாலதான் ஆண்டவர் அதை பாராட்டி சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களே, நீங்க எந்த சபையில இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான சபை இல்லை, எவ்வளவு நல்ல சபைங்கள்லாம் முக்கியம் இல்லை, நீங்க எந்த சபையில இருக்கிறீங்களோ அந்த சபையில தேவனுக்கென்று வைராக்கியமாய் எந்த ஒரு இது வராதபடி, எந்த ஒரு கலப்படமும் வராதபடி, எந்த ஒரு கரப்ஷனும் வராதபடி, எந்த ஒரு காம்ப்ரமைஸ் என்று சொல்லக்கூடியதா நீங்க உங்களை நீங்களே இது பண்ணி கூடாத வழியில் நீங்க வாழும்போது நிச்சயமாய் அது தேவனுக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம், அந்திபாவை கொலை செய்யும் காலத்திலையும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை பிடித்து கொண்டு வாழ்ந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்த மக்கள் என்ன ஆகுறாங்க? அந்த இருந்த மக்கள்ல கொஞ்சம் பேர் என்ன ஆயிடுறாங்க? ஆண்டவர் அவர்களை கண்டிக்கிறது. கண்டம்னேஷன் என்ன? 14வது வசனம் பாருங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஜூயஸ் கடவுளுக்கு இருக்கு, இந்த பக்கத்துல அஸ்கபலிஸ் இருக்கு, இந்த பக்கத்துல அத்தேனாக்கு இருக்கு, இந்த பக்கத்துல ராயனுக்கு இருக்கு. இவங்க எல்லாம் அந்த பலி செலுத்துவாங்க இல்லையா, ஆடு மாடு கொண்டு வந்து அவங்களுக்கு பலி செலுத்துறாங்க. இந்த பலி செலுத்தப்பட்ட மீட் அங்க உள்ள கடையில சீப்பா கிடைக்கும். நல்லா கவனிங்க. ஏன்னா கொரிந்து சபைக்கு இதை எழுதும்போது சொல்லியிருப்பாரு, நான் இன்னொரு செய்தியில கூட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். அதாவது இந்த கடவுள்களுக்கு படைக்கப்பட்ட அந்த இறைச்சி விலை கம்மியா கிடைக்கும். இவங்கெல்லாம் முன்னாடி அங்க போய் அங்கிருந்து வாங்கி சாப்பிட்டாங்க, இல்ல அந்த கடையில வாங்கிட்டு வந்தாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, அதனால அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க வெளியே எதுக்கும் படைக்கப்படாதுன்னா காசு கூட. அதனால கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, அது பரவாயில்லை நம்ம வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை சார்ந்து வாழக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது அவங்க என்ன பண்றாங்க, பிலேயாமினுடைய ஊழியத்தை பின்பற்றுகிறவர்களாய். பிலேயாம் என்ன பண்ணாரு? யார் இந்த பிலேயாம்? நம்ம யாரும் பிலேயாம்ன்ற பேர்ல பேர் வைக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பிலேயாம்னு பேர் வைக்க நீங்க யாரும் வைக்க மாட்டீங்க, பாலாம் என்று சொல்லி யாரும் வைக்க மாட்டீங்க. வச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. பாலாம்ன்றதுக்கு பிலேயாம், தமிழ்ல பிலேயாம், தமிழ்ல பாலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மக்களை கரப்ட் பண்ற, மக்களை கலப்படம் பண்றவன். ரெண்டாவது பேரு த ஸ்வாலவர் ஆஃப் த பீப்புள், மக்களை விழுங்குறவன். மூணாவது அர்த்தம் நாட் ஆஃப் த பீப்புள், அவன் மக்களை சேர்ந்தவனே இல்லை. நாலாவதா மேட்மேன், பைத்தியக்காரன். இதுதான் அர்த்தம், அந்த பேருக்கு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இவன் என்ன பண்ண, இவன் யாரு பார்த்தீங்கன்னா, உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 3-4 பாருங்க. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மொசபெத்தாமியாவின் ஊராகிய பேத்தேரிலிருந்து இருந்த பேயாரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்து நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். யார் இவன்? எந்த ஊருக்காரன்? பேத்தேரு. இவன் ஊரு பேரு பேத்தேரு. இவங்க அப்பா பேர் என்ன? பேயாரு. எந்த பட்டணம், எந்த ஊரு? மெசபத்தோமியா. மெசபத்தோமியா நாட்டில் பேத்தேர் பட்டணத்தில் பேயாருடைய குமாரன் இந்த பாலாம், இந்த பிலேயாம். இந்த பிலேயாம் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் தேச மக்கள் வரும்போது அதை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்னாகம புஸ்தகம்
22 24 வரை உள்ள ஒரு 3 அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இதில் அது செய்யலை, ஏன்னா நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கு நேரம் போயிடும், நமக்கு நேரம் கம்மி, அதனால் நான் கதையாக சொல்லிடுறேன். இந்த மோவாபிய மன்னனாகிய பாலாக்குன்னா நம்ம பாலகிருஷ்ணன் வச்சுக்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மறக்காது. பாலகிருஷ்ணன் வச்சுக்கிறோம், பாலகிருஷ்ணன், அப்போ உங்களுக்கு மறக்காது பாருங்க. இந்த பாலாக்கு என்ன பண்ணுறாரு, மோவாப் மன்னன் இவர் பார்க்குறாரு, இஸ்ரவேல் தேச மக்கள் எங்கெல்லாம் வர்றாங்களோ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அழிச்சிட்டு அவர்கள் பட்டணங்களை எடுத்துக்கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறாருன்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இவன் நம்மளை பண்ணுறதுக்கு பதிலாக இவனுங்களை நம்ம சபிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, இவனுங்க நம்மளை பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சபிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஆளை தேடுறாரு. யாரு? அவர் தான் இந்த பிழையாம். இந்த பிழையாம் என்ன பண்ணுறவர், காசுக்கு ஊழியம் பார்க்குறவர். எப்படி? காசுக்கு ஊழியம் பார்க்கிறவர். காசு கொடுத்தா சபிப்பாரு, காசு கொடுத்தா ஆசீர்வதிப்பாரு. இது யாரையாவது காட்டுறதா இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சரியா? காசுக்கு செய்கிறவர். இப்போ பாலாக்கு ஆள் அனுப்பிச்சு பிழையாம கூப்பிடுறாரு, நீ இஸ்ரவேல் தேச மக்களை இது பண்ணு. அப்போ இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் போகாதராங்கிறார். ஆனால் இவன் மறுபடியும் கேட்டு ஆசை நிமித்தம் அவன் பாதி காசு கொடுக்கும், முதல்ல கொஞ்சம் அப்புறம் எதையா கொடுத்த உடனே சரி வர்றேன்னு சொல்லி போகிறான். ஆனால் அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, நீ போவானா, நான் சொல்கிறது தான் சொல்லணும். முதல் முறையாக பார்க்கும்போது ஒரு மலைமேட்டிலேருந்து பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது அது சிலுவை வடிவத்தில் தான் இருக்குது. நீங்கள் இஸ்ரவேல் தேச மக்கள் கேம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே அது சிலுவை வடிவத்தில் இருக்கும். அதை பார்த்ததும் இவன் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துறான் சபிக்கிறதுக்கு பதிலாக. மறுபடியும் பாலாக்கு சண்டை போடுறாரு, டேய் நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்னு. இவன் சொல்றான், மறுபடியும் நம்ம இன்னொரு முறை செய்யறேன், இன்னொரு முறையும் ஆசீர்வதிச்சார். 3வது முறை போறார், 3வது முறையும் ஆசீர்வதிச்சார். இப்போ இங்க பாலாக்கு கேட்கிறாரு, என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன ஐடியா சொல்லுது, என்னால அவங்கள சபிக்க முடியாது. ஐ கான்ட் கர்ஸ் தம் பட் ஐ கேன் கரப்ட் தம். என்ன, நான் அவங்கள சபிக்க முடியாது, ஆனா அவங்கள கலப்படம் பண்ண முடியும். என்ன, ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, உங்க மோவாபியர் வம்சத்தில் இருக்க அழகான பிள்ளைகளை பிடிச்சி நீ இஸ்ரவேல் தேச மக்கள் பக்கம் அனுப்பிச்சு வை. எப்படி? காசுக்கு கூட்டி கொடுக்குறவன், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்றான், நீ அங்க இருக்க உங்க பகுதியில் இருக்க அழகான பெண்கள் அங்க அனுப்பிச்சு வை. இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் அவங்க அந்த பிள்ளைகள் மேல காதல் வயப்பட்டு அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அவன் அந்நிய தெய்வங்களை பின்பற்றவங்களா போயிடுவாங்க. இதன் மூலமா நீ என்ன பண்ணலாம், இஸ்ரவேல் தேச மக்கள் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து உன்னை அழிக்க முடியாதபடி நீ அவங்களுக்குள்ள ஒரு அழிவை கொண்டு வந்துட முடியும். எதுக்கு இந்த அறிவுரையை சொன்னா? காசுக்காக சொன்னான். காசுக்காக தேவன் கொடுத்த மக்களை அவன் என்ன பண்ணா, இப்படி வழி தவறி போக வைக்கக்கூடியதா. நான் அதனாலதான் அடிக்கொரு முறை சொல்லுவேன், ஒரு நல்ல தேவனுக்கென்று வாழுகிற ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கும் மற்ற ஊழியக்காரனுக்கும் ஒரு அடையாளம் என்னன்னா காசு தான். முதலாவது பிரதானமானது காசு. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா காரியம் வரும். நீங்க வேதவசனம் முழுவதும் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏன்னா காசுக்கு ஊழியம் பார்க்கிறவங்க, கூலிக்கு வேலை பார்க்கிறவங்க, கூலிக்கு மாரடிக்கிறவங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க, உங்களை பெருகமு பட்டணத்துல உங்களை அதிலிருந்து பிரிச்சு கொண்டு உங்களை ஒரு ஆண்டவருக்கென்று விசுவாசமா உண்மையா உத்தமா வாழ்ற மக்களை கொண்டு வந்தா அந்த மக்களை மறுபடியும் தவறான பாதையில வழிநடத்தி பணத்துக்காக மக்களை சோரம் போக்குறவர்களாய் மாற்றுகிற ஊழியக்காரர்கள் உண்டு. ஒரே சபங்க தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து மரித்த அந்திபா வாழ்ந்த அதே சபையில காசுக்காக தங்களுடைய ஆண்டவருடைய மக்களை தவறான பாதையில வழி நடத்துகிற கேவலமான ஊழியர்களும் உண்டு. ரெண்டும் ஒரே சபையில இருக்கு. நல்லா கவனிங்க. அந்திபா மரிக்கிறார், தேவனுக்கென்று வைராக்கியமா வாழ்ந்து மரிக்கிறார். ஆனா அதே சபையில காசுக்காக மக்களை சோரமார்க்கம் பண்ணுகிற மக்களும் உண்டு.
பேதுரு இதை குறித்து தன் நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் எழுதுறாரு பாருங்க, 15வது வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, எதுக்காக? அநீதியான கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. என்ன இப்போ மறுபடியும் பெர்கமு சபையில் என்ன? மறுபடியும் நீங்க என்ன பாவம் வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயேசு கிறிஸ்தையும் வச்சுக்கோங்க, நீங்க ஹோமோசெக்சுவலா பரவாயில்ல இருந்துக்கோங்க, நீங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து வாங்க. இல்ல, தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, இல்ல, யூ ஜஸ்ட் cannot compromise. நீங்க ஒண்ணு கிறிஸ்துவுக்கு என்று வாழ முடியும், இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு எதிராளிகளா தான் வாழ முடியும். நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில இது தெளிவா பார்த்து கொண்டே வருகிறோம். ஏன்னா நீங்க தனியா வாழ, நீங்க ஒண்ணு இயேசு கிறிஸ்துக்குன்னு வாழ முடியும், இல்லைன்னா அவருக்கு எதிரியா தான் இருக்க முடியும். மிடில் கிரவுண்டு கிடையாது, மிடில் கிரவுண்டே கிடையாது, ஒரு நடுநிலையே கிடையாது. ஒண்ணு நீங்க ஆண்டவருடைய நன்மை, இல்லைன்னா ஆண்டவருடைய எதிரி. ஒண்ணு ஆண்டவருடைய பிள்ளை, இல்ல சாத்தானுடைய பிள்ளை தான். ரெண்டும் கிடையவே கிடையவே கிடையாது. இப்படி அங்கு பிலேயாம் மூலமா சபையில ஒரு கலப்படம். அடுத்து 15வது வசனத்துல என்ன சொல்றாரு? அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இது யாரு? அதே மாதிரி காசுக்காக கலப்படம் செய்யறவங்க. நிக்கலாய் மதஸ்தர் யாரு? நம்ம போன எபேசுக்கு எழுதின கடிதத்தில் நான் காட்டினேன். ஒரு 2 காரியம் சொல்றாங்க. ஒன்று, அந்த நிக்கலாய்ங்கிறவர் அப்போஸ்தலனுடைய 6வது அதிகாரத்திலிருந்து வந்தவராக இருக்கும், அவர் தான் சோரம் போய் இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொல்லக்கூடியதா. மற்றவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து, நீ உன் சமுதாயத்தில் என்ன நடக்குது செய், சமுதாயத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணு, சமுதாயத்தில் என்னென்ன செய்கிறாங்களோ அதையும் நீ செய், நீ கிறிஸ்தவனாக இருந்துக்கோ ஆனால் சமுதாய காரியங்களையும் செய், நீ கிறிஸ்தவனாக இருந்துக்கோ மறுபடியும் நீ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய், நீ சமுதாயத்தில் அந்த கட்டுப்பாடுகள்லேருந்து உன்னைய மீட்டெடுத்து உன்னை ரட்சித்து உன்னை ஒரு பரிசுத்தவானா மாற்றின தெய்வத்தை விட்டு விட்டு மறுபடியும் போகக்கூடிய ஒரு காரியம். இந்த ஆதி திருச்சபை வரலாறுகளை எழுதினவங்க 2 பேர் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒன்று இரேனியஸ் என்று சொல்லக்கூடியவர், இன்னொரு கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. உங்களால் அந்த பழைய புஸ்தகங்கள் வாங்கி படிக்க முடிஞ்சா படிங்க, இல்லை உங்களுக்கு இது ஏதாவது தெரியணும், பழைய சரித்திரம் தெரியணும்னா நீங்கள் இவங்க இரேனியஸோடைய இந்த கோட்பாடு என்ன, இது இவங்களை பற்றி இரேனியஸ் என்ன எழுதியிருக்கிறாரு, இல்லை கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா என்ன எழுதியிருக்கிறார், நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவர் இந்த நிக்கலாய் மதஸ்தரை பற்றி 2 பேரும் சொல்கிற கருத்து பாருங்க. They live lives of unstrained indulgence. சுய கட்டுப்பாடு இல்லாத தங்களுடைய இச்சைகளின்படி வாழுகிறவர்கள். Abandoning themselves to pleasure like goats. ஆடுகளைப் போல தங்களுடைய இச்சைகளுக்கு தங்களை வழி நடத்துகிறவர்கள். Leading a life of self-indulgence. தங்களுடைய சுய இச்சைகளை விரும்பி அதனுடைய கேட்டுக்கு வழி போகிறவர்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, இந்த பெர்கமுல உள்ள சபையில் உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் சிலர் இப்படிப்பட்ட ஊழியக்காரர் சிலரை இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ளையும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு பக்கத்துல தேவனுக்கென்று வைராக்கியமா வாழுகிற கூட்டம், இன்னொரு பக்கத்துல கள்ள போதனை, காசுக்கான போதனை, மக்களை சமுதாயத்தில் கொண்டு போறது, உலகத்தை கொண்டு வந்து விடுறது, இப்படிப்பட்ட போதனை 2ம் நடக்குது. இந்த சபைக்கு தான் ஆண்டவர் கடிதம் எழுதுறார். இப்ப என்ன சொல்றாரு? அவர்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? 16வது வசனம், நீ மனம் திரும்பு. எப்படி? நீ மனம் திரும்பு. நீ உன்னைய இந்த சமுதாயத்திலிருந்து, இந்த கலாச்சாரத்திலிருந்து, இந்த கட்டுகள்ல இருந்து, இந்த அந்நிய தெய்வங்கள்ல இருந்து உன்னைய விடுவிச்சு உனக்கு விடுதலையை கொடுத்து நான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கேன். நீ இதுல நிலநில்லு, நீ மறுபடியும் அதுக்கு போகாத. ஏன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா விதமான காரியங்கள்ல இருந்து நீ மாட்டிக்கிட்டு நீ இங்க ஒன்றும் பண்ணக்கூடாது, நீ அப்படி வாழ முடியாது. நல்ல கவனிங்க. நம்ம நினைப்போம், அண்ணே நம்ம கிறிஸ்தவர்கள்
ஆண்டவர் அறியாதவங்க வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். ஆண்டவங்க அறியாத வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா பாருங்க, சரித்திரத்தை, சபையினுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. எப்பெல்லாம் சபைக்கு வருகிற அந்நியர்களுக்காக சபை எப்பெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிச்சோ அப்பெல்லாம் சபை தன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு வீணா போனதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு சபையில் ஆராதனை இந்த அளவுக்கு போனது காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு மோசமா போனது காரணம் என்ன தெரியுமா? 1960களிலையும் 70லையும் வந்த ஹிப்பீஸ் மூமெண்ட், அவர்களுக்கு பாட்டு பிடிக்கணும்னு சொல்லி தான் கோரஸா பாடி பாடி இன்னைக்கு ஒரு கருத்தே இல்லாத ஆண்டவரை மகிமைப்படுத்துறது இல்லாம எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாம் நிறைய பாடல்கள் பாருங்க. இந்த நாளில் வரக்கூடிய அத்தனை தமிழ் பாடல்களை பாருங்க, பாதி பாட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுப்பாருங்கிற அப்படி இதுல இருக்கே ஒழிய கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், கிறிஸ்து யார் என்று இந்த உலகம் அறிய வேண்டும், பாவிகள் மனம் தர வேண்டும், பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று தேவ மகிமைக்கான ஆராதனை இல்லாம போனது காரணமே தான். என என்னைக்கு நீங்க வரப்போகிற ஆண்டவரை அறியாத மக்கள் வர்றாங்க, அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் தரத்தை தாழ்த்தணும். இல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் நம்ம இடத்துக்கு வரணும். அதனாலதான் இந்த காலையில பார்த்தது போல யோவான் 16வது அதிகாரத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி இந்த உலகத்தை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட வேண்டும். ஒரு சபைக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆளு அவர் பாவி என்று உணர்ந்து தன் வாழ்க்கையை வெறுத்து கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். சும்மா பேரளவு கிறிஸ்தவன் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க பேரளவு கிறிஸ்தவனா இருந்துட்டு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் பூரா கேவலமா இது அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தா நீங்க நீங்களே ஏமாத்துறீங்க. You are not cheating anybody else. நீங்க எல்லாரும் முன்னாடி நல்லவனா நடிக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, நீங்க யார்கிட்ட போன்ல பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, எப்படி செய்றீங்க, யாரை பத்தி தவறா சொல்றீங்க, என்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். You cannot hide from God. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதனாலதான் நம்ம சபை ஒரு பரிசுத்த மனவாட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள வரக்கூடிய இந்த பாவ இச்சைகள், நமக்குள்ள வரக்கூடிய இந்த சுய சோதனைகளை பண்ணி மனம் திரும்ப வேண்டியது மிக மிக அவசியம். அதனாலதான் பாவத்தை நம்ம we should confront, we must confront the sin. ஏன்னா சபை தான் அதுக்கு ஒரு அடையாளம். சபை காம்ப்ரமைசிங் பிளேஸ் கிடையாது. சபை வர்றவங்களுக்கு அகாமடேட் பண்ற கிடையாது. நீ யார் வேணாலும் வா, ஓகே, என்ன இப்ப என்ன சொல்றோம், கம் just as you are, just as you are. நோ 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 நோ. நீங்க எடுத்து பாருங்க, ஆதி திருச்சபை வரலாறு எடுத்து பாருங்க. சபைக்குள்ள வர்றதுக்கு பயந்தாங்க. ஏன்னா தேவனுக்கு ஏற்றார் போல வாழணும்னு சொல்லி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சபையா மாறணும், திருச்சபை அப்படி மாறணும். என்ன சொல்றார்? நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு எதிராக யுத்தம் பண்ணி யாராவது ஜெயிக்க முடியுமா? எனக்கு அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே தன்னுடைய சபைக்கு எதிராக வரக்கூடிய காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம அதை செய்யணும். அது மாத்திரமல்ல, நம்ம சுவிசேஷத்தை கேட்டு மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள வரணும்னு. ஆனா நம்ம என்ன மறந்துடக்கூடாது, பாவிகளுக்கு மன்னிப்பு இருக்குன்னு சொல்றோமே, அந்த மன்னிப்பு எப்பொழுது உண்டு. ஆனா அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சபை என்ன பண்ணக்கூடாது, we should not tolerate or accept compromise in the church. சபைக்குள்ள நம்ம பாவத்தை கண்டுகொள்ளாது போல இருக்கக்கூடாது. சபைக்குள்ள நம்ம உலகத்தை விடக்கூடாது. உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணுமே ஒழிய உலகம் நமக்கு வழிகாட்டக்கூடாது. நான் மறுபடியும் இந்த பாடல்களுக்கே சொல்றேன். காரணம் என்னன்னா, நீங்க நிறைய பேர் நம்ம எல்லாம் பாட்டு பாடுறோம், எல்லாம் என்ன சினிமா பாட்டு டியூன்ல அப்படியே பாட்டு, சினிமா பாடல் மாதிரியே நீங்க நல்லா எடுத்து. நான் அதனாலதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். எனக்கு அருமையானவர்கள், நீங்க சபையினுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. 1940வது வருஷம் வரைக்கும் சமுதாயம் சபையை பின்பற்றினது.
இப்போ சபை உலகத்தை பின்பற்றுகிறது. என்ன எல்லா பாட்டு வந்து அதே சினிமா பாட்டு, அதே குத்து டான்ஸ், அதே மாதிரி. என்ன ஒரு அருவருப்பு, என்ன ஒரு வேதனை. இன்றைக்கு நம்ம பாடுகிற பாடல்கள ஒரு கருத்தான தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்கள் எவ்வளவு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பாட்டு கேவலமான லவ் சாங் போல இருக்கு, ஒரு காதலன் காதலிக்கு பாடுறது போல. எனக்கு அருமையான நம்ம புரிஞ்சு கொள்ளணும், தேவன் அவர் என்ன சொல்றாரு, நான் என் வாயில் உள்ள கருக்கான பட்டயத்தின் மூலமா நானே உங்க கூட போராடுவேன்னு. எனக்கு அருமையானவர்கள், நம்ம இந்த காம்ப்ரமைஸுக்கு இடமே கொடுக்க கூடாது. எஸ், நாங்க வந்து பாவிகளை நேசிக்கிறோம், பாவிகள் மனம் திரும்பும் என்று விசுவாசிக்கிறோம், அவங்களுக்கு நாங்க பிரசங்கம் பண்றோம், தேவனுடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீங்க வாங்க, தேவன் உங்களுக்கு கிருபையாய் மன்னிப்பார் எல்லாம் சொல்றோம். ஆனா நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம சபையை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அடுத்து 17ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நீ என்ன செய்யணும்னு. இஸ் ஆஸ்கிங் ஃபார் a commitment. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது எல்லா கடிதத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். எடுத்து என்ன சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. யாரு ஜெயங்கொள்ளுகிறவன்? இப்போ உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஸ்மரணா சபையில பார்த்தோம், அதுக்கு முன்னாடி எபேச சபையில பார்த்தோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4:5 என்ன சொல்லுது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கென்று வாழுகிறவன் உலகத்தை ஜெயித்தவன். அப்ப அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். யாரு? ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவன் தான் ஜெயம் கொள்றவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என்ன கொடுப்பேன்? 3 காரியம் சொல்றார். முதலாவது, நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. அதாவது ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் தேச மக்களை வனாந்திர பாதையில வழிநடத்தி கொண்டு போகும்போது அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். மன்னா என்பது என்ன, இது என்ன அப்படிங்கறதான் கேள்வி. இது என்ன, இது என்ன என்று சொல்லக்கூடியதா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து, அனுதினமும் அவர்களுக்கு கொடுத்து, ஒவ்வொரு நாளும் தேவனை நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில அவங்க அழைச்சிட்டு போனார். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அப்ப என்ன, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மள இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் கொடுத்து, அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்வார். அவர் நம்மை வழிநடத்தி செல்வார் என்பதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? நான் புசிக்க உங்களுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஆவிக்குரிய அர்த்தங்களை அறியாத, ஆவிக்குரிய காரியங்களை அறியாத உங்களுக்கு வேத வசனங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து, நீங்க எப்படி வாழணும், என்ன செய்யணும், எதை செய்யணும்ன்றதோ ஒன்று சொல்லி கொடுத்து நான் உங்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இரண்டாவது என்ன சொல்றாரு? அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும். இந்த வெண்மையான குறிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு இது கொஞ்சம் சரித்திர பின்னணி தெரியும். அதாவது ரோமாபுரி பேரரசுல யாராவது இந்த விளையாட்டுல இந்த மாதிரி காரியங்கள்ல ஜெயம் பெற்றவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, பரிசு வந்து ஒரு வெள்ளை கல் கொடுப்பாங்க. ஒரு வெள்ளை கல் கொடுப்பாங்க. அந்த வெள்ளை கல் அவங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அது வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு நம்ம இந்த காலத்துல மெடல் கொடுக்கிற மாதிரி அந்த காலத்துல ஒரு வெள்ளைக்கல் கொடுப்பாங்க. இந்த வெள்ளைக்கல் என்னன்னா, அவர் வெற்றி பெற்றவர் என்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ அந்த நாட்கள்ல ஒரு ஏதாவது ஒரு பெரிய விருந்து நடக்குது, ராயன் இல்ல விருந்து நடத்துறாரு, இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எப்படி விஐபி என்ட்ரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த வெள்ளைக்கல் வச்சிருக்கிறவங்க அந்த கல்லை காட்டின உடனே ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன வெள்ளைக்கல்லுங்கிறது என்ன? அவர்கள் ஜெயங்கொண்டவர்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்களுக்கு விசேஷ வழி உண்டு. அப்ப என்ன, நம்ம ஜெயங்கொள்றவங்களுக்கு நமக்கு தேவன்கிட்ட போய் சேருவதற்கு ஒரு விசேஷித்த வழி உண்டு.
இயேசு சொன்னார் இல்லையா, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டோம். நமக்கு அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ரோமர் 8:25-26 சொன்னது போல நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது, அதை ஆவியானவரே நம்ம மூலமா ஜெபிக்க கூடியதா நமக்கு ஒரு விசேஷித்த அங்கீகாரம், நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு வழியை தேவன் கொடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் பேர் தெரியுமே. இப்ப நீங்க கூப்பிடுறதுக்கும் அவர் கூப்பிடுறதும் ஒருத்தர் தெரியும். அப்போ நம்ம அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு காரியத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. மூன்றாவதாக, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இது என்ன பெயர் எழுதுறாரு? யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாங்குறவங்களுக்கு மட்டும் அதுல ஒரு புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இது எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன பெயர் எழுதியிருக்கு, எனக்கு என்ன பெயர் எழுதியிருக்குங்கிறது. ஏன்னா இதை நம்ம பார்க்கணும்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது நமக்கு ஒரு புதிய நாமம் தரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து எழுதும்போது பிலிப்பியர் 2:9-11 வரை பார்க்கும்போது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். இதை குறித்து வேற பிரசங்கம் தனியா இருக்கு, நீங்க அதை பார்க்கலன்னா அதை பாருங்க, பிலிப்பியர் பைபிள் ஸ்டடியில் இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்தபோது அவருக்கு ஒரு புதிய நாமம் கொடுத்தாரு. அந்த நாமம் கர்த்தர் என்கிற நாமம். இயேசுவே கர்த்தர் என்று கொடுக்கப்பட்ட நாமம். அவர் மறுபடியும் ஜீவனோடு எழும்பி வரப்பட்ட போது அவரை பரலோகத்தில் உட்கார வைக்கும்போது அவர் கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவே கர்த்தர் என்று. இப்ப நமக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்க போகிறார். அந்த நாமம்தான் நம்ம பார்க்கிற ஜீவ புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் இருக்கு இல்லையா, அந்த பெயர் அதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதா. அப்ப இந்த புதிய பெயர் எதுவா இருக்கும்? ரொம்ப புதுசா இருக்கும். அது நம்மளுடைய ஒரு முழுமையாய் நம்மை காட்டி கொடுப்பதாய், அடையாளம் காட்டி கொடுப்பதா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் உள்ளதாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, 13ஆம் வசனத்தில் சொல்றார் இல்லையா, அந்திப்பாவை குறித்து கொள்ளும்போது, என்னுடைய சாட்சியான அந்திப்பா, என்ன விசுவாசமாய் எனக்கென்று மரித்த அந்திப்பா என்று சொல்லக்கூடியதா. அப்ப நமக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்க போகிறார். அது நமக்கு அங்கதான் இருக்கும். அதனால என்ன சொல்றாரு இந்த சபையை பார்த்து? நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினேன்னா உனக்கு என்ன, நான் ஒரு உன்னைய வழி நடத்தக்கூடியவனா, உன்னுடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் அன்றாட நான் உனக்கு மன்னாவை கொடுத்து, ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய மன்னாவை கொடுத்து உன்னைய நான் வழி நடத்துவேன். அது மாத்திரம் அல்ல, ரெண்டாவதா நான் உனக்கு ஜெயங்கொள்ளுகிறவனுக்குரிய ஒரு விக்டர்ஸ் கல் என்று சொல்லக்கூடிய, நீ வெற்றி பெற்றவனுங்கிற ஒரு அடையாளத்தை கொடுப்பேன். உனக்கு ஒரு புதிய நாமத்தையும் கொடுப்பேன். அப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த நாள்ல நல்ல ஒரு ஆரம்பமான சபை, தேவனுடைய நாமத்துக்கென்று வந்த சபை, அவ்வளவு அற்புதமா வந்த சபை. அந்த சபையினுடைய தலைவர் தன்னுடைய ஜீவனையும் இயேசு கிறிஸ்து நாமத்திற்காய் கொடுத்த அந்த சபை. ஆனா என்னைக்கு உலகத்தை சபைக்குள்ள விட்டாங்களோ, சபை என்றைக்கு உலக வழக்கங்களை தனக்குள் ஏற்றுக்கொண்டதோ, என்றைக்கு பணத்திற்காக ஊழியம் செய்கிறவங்க உள்ள வந்தாங்களோ, என்றைக்கு காசுக்காக மற்ற காரியங்களை செய்கிறவங்க உள்ள வந்தாங்களோ, அங்கு ஒரு குழப்பம் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சிலரை சோரம் பண்றவங்களா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்புங்க. நீ மனம் திரும்பலைன்னா
நானே என் வாயினுடைய பட்டயத்தினால உன் கூட யுத்தம் பண்ணுவேன். ஆனால் நீ மனம் திரும்பினேன்னா உனக்கு நான் மன்னாவை கொடுப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை வெற்றி பெற்றவனா உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பேன், உனக்கு ஒரு புதிய பெயரை கொடுப்பேன். மனம் திரும்பலேன்னா நான் பட்டயத்தினால கொலை செய்வேன். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும், நம்ம சபைக்கும், நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கும் நம்ம சபைக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் இதுதான். ஒன்று, நீங்கள் மனம் திரும்பி உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள். நம்ம சபையிலையும் சரி, நம்மதுலையும் சரி, நம்ம ஏதாவது உலக வழக்கமான காரியம் செய்கிறோமா? மனம் திரும்பணும். இதோ நம்ம முன்னாடி த சாய்ஸ் இஸ் வெரி கிளியர். நமக்கு முன்னாடி நாம் தெரிவு செய்ய வேண்டியதை ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். பெர்கபு சபைக்கு 2 காரியத்தை சொன்னார். ஒன்று, நீ மனம் திரும்பு. மனம் திரும்பி எனக்கென்று வாழும் பட்சத்தில் நான் உனக்கு மறைந்திருக்க மன்னாவை கொடுப்பேன். நான் அது மாத்திரமில்ல, நான் ஒரு வெள்ளைக்கல்லை கொடுப்பேன். நான் அதில் ஒரு புது நாமம் கொடுப்பேன். அது என்ன? நம் மனம் திரும்பி வாழும்போது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய காரியங்கள் அவர் செய்வார். அது மாத்திரமல்ல, நம்மை ஜெயங்கொண்டவர்களாக வைப்பார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்து தேவனோடு நித்திய காலம் வைப்பார். 2வது, இந்த பக்கத்தில் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்கள் ஒரு உலகத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், சபை உலகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி சபையில் ஒரு கலப்படம் உண்டாகிறது, அதன் மூலமாய் சபைக்குள்ள எப்படி ஒரு மாறுபாடான போதனை மக்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்வதை விட்டு விடும்போது எப்படி தேவன் என்ன சொல்றாரு? நான் என் வாயில் உள்ள கருக்குள் உள்ள பட்டயத்தினால உங்களோடு நான் சண்டை போடுவேன்னு. எனக்கு அருமையானவர்களே, நம் முன்னாடி உள்ள தெரிவு ரொம்ப லகுவானது. ஒன்று, நீங்கள் தேவனுக்கென்று வாழ முடியும், இல்லையா உலகத்துக்கென்று வாழ முடியும். நடுவில் வாழவே முடியாது. ஒரு நாள் உலகத்துக்கு, ஒரு நாள் தேவனுக்கென்று வாழ முடியாது. எய்தர் யூ கேன் லிவ் ஃபார் காட் ஆர் யூ கேன் லிவ் ஃபார் த வேர்ல்ட். ரெண்டுமே நீங்கள் தெளிவு செல்ல வேண்டியது. ஒன்று, நீங்கள் கருப்பில் இருக்க முடியும், இல்லை வெள்ளையில் இருக்க முடியும், கிரேயில் இருக்கவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு நமக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சபைக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். ஒன்று, நீங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து தேவனுக்கென்று தேவன் கொடுக்கிற அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டு அந்த புதிய பாதையின் மூலமாய் நாம் தேவனுக்கென்று புதிய நாமத்தை தரித்து வாழுகிறோமா, அல்லது நாம் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட மக்களாய் பணத்திற்காய் மற்றும் கள்ள போதனைகளுக்கு செவி கொடுத்து நாம் செவி மடுக்கிறவர்களாய் வாழுகிறோமா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நம்ம சபையை நம்ம சோதித்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழுகிறோம், நம்ம தேவனுக்கென்று வாழ்வதில் நம்ம எப்படி வாழுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களையே சுய சோதனை செய்து நீங்கள் தேவனுக்கென்று வாழ உங்களை நான் கேட்கிறேன். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இது இந்த நாளிலும் நாங்கள் இந்த பெருகமு சபையிலிருந்து பார்த்தோம். ஆண்டவரே, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் பட்டயத்தால் வெட்டி போட்டுருவீங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இட்ஸ் அ வெரி சீரியஸ் இன்டெக்மெண்ட் ஓ லார்ட். ஆமாம் ஆண்டவரே, ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் எங்களுக்குள்ள எந்த விதமான உலக சிந்தையோ, உலக மாயையோ, உலக இச்சையோ இருந்தால் அதையெல்லாம் விட்டு விட்டு உமக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சபையாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் ஏதாவது உலக பிரகாரமான காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டிருந்தா ஆண்டவரே, அதையெல்லாம் விட்டு விட்டு உமக்கென்று தைரியமாய் வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் வாழ உம்முடைய கிருபையை நாடி நிற்கிறோம். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, இதோ இந்த நாளில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்திப்பா போல ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவ கிருபை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன்.